வணக்கம். இது உங்கள் மயில்வாணன். தூத்துக்குடி டிஜே சுமா யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹர் ஹப்தே ஏக் தோஹா அப்படிங்கிற அடிப்படையில் வாரம் ஒரு தோஹா என்ன செஞ்சுருக்கோம், ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது துளசிதாஸுடைய தோஹா. ஸோ துளசிதாஸ் இந்த தோஹாவில் என்ன கூறியிருக்காருன்னா, ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், அது குடும்பத் தலைவனாக இருக்கலாம், இல்லை நிர்வாகத்தில் மேனேஜ்மெண்ட்டு இருக்கலாம், இல்லை ஒரு டீம் லீடராக இருக்கலாம், இல்லை மாணவர்களை வழிநடத்தும் ஒரு ஸ்கூல் லீடராக இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது துளசிதாஸ் ஒரு உதாரணத்தோடு கூறியிருக்காரு. இந்த செய்யுள் அந்த தோகையை வாசித்த பிறகு இதில் என்ன கூறியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகே, வாங்க இப்போ நம்ம தோகையை வாசித்து அதனுடைய மீனிங் என்னன்னு பார்ப்போம். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகி வந்துட்டுருக்கோம். ஓகே, வாங்க அதை பார்ப்போம். मुखिया मुख सोन चाहिए, कान पान को एक, पालई पोसई सकल अंक, तुलसी सहित विवेक. இன்னொரு வாசிக்க கவனிச்சுக்கோங்க. मुखिया मुख सोन चाहिए, कान पान को एक, पालई पोसई सकल अंक, तुलसी सहित विवेक. என்ன வியூவர்ஸ் கேட்டிங்களா? ஸோ இந்த தோகையில் துளசிதாஸ் என்ன கூறியிருக்காருன்னா, ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னா வாய் போல் இருக்க வேண்டும். வாய் என்ன செய்து உணவை அருந்துகிறது, தேவையான தண்ணீரை என்ன செய்து குடிக்கிறது. இந்த ரெண்டும் செய்த பிறகு உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கு டாப் டு பாட்டம், உச்சி முதல் பாதம் வரைக்கும் அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை என்ன செய்து பிரித்து கொடுக்குது. பாகுபாடு இல்லாமல் என்ன செய்து பிரித்து கொடுக்குது. இதே போல் தான் ஒரு தலைவனும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு துளசிதாஸ் இதில் வலியுறுத்தி கூறியிருக்கார். அப்போது ஒரு தலைவன் ஒரு குடும்பத்தில் உள்ள தலைவனோ இல்லை தலைவியோ இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியை நிர்வகிக்கும் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் உள்ள டீம் லீடர்ஸாக இருக்கலாம், இல்லை மாணவர்களை வழிநடத்தும் ஒரு ஸ்கூல் லீடராக இருக்கலாம். யாருனாலும் என்ன செய்யணும், எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சமமாக பாவித்து அதை சிறப்பித்து வந்தாங்கன்னா அந்த நிர்வாகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது துளசிதாஸ் இந்த தோகை மூலிமா என்ன செஞ்சிருக்காரு, கூறியிருக்கார். ஸோ இந்த கருத்தை நேரடி உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி. சிவாய நம.